அமித்ஷா வந்து அண்ணாமலைங்கிற தலைமை பதவி செல்லாதுன்னு சொல்ல கதவு திறந்துதான் கிடக்குனா என்ன அர்த்தம்னா பாஜகவை தமிழ்நாட்டில் சீந்துறதுக்கு நாதி இல்லைன்னு அர்த்தம். உன்னை தோற்ற இடத்தில் ஜெயிக்க பண்ணுவேன்னா பைப்பிட்டு நீ ஜெயிச்ச இடத்துல உன்னை தோக்கடி பண்ணா சொன்னா பாஜக. சித்தாந்த அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, கொள்கை அரசியல் ஒண்ணு இருக்குல்ல. கொள்கை அரசியலை தமிழ்நாட்டில் பாஜகனால சொல்ல முடியல. கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு அண்ணாமலை. எதுக்குடா நடைபயணம் போறிய அப்படின்னு கேட்டா கழகங்கள் இல்லாத ஆட்சி, கட்சியை வளர்க்குறேன்னு நடந்தது. கட்சி வளர்ந்துச்சா அண்ணாமலைக்கு தாண்டி நீ எவ்வளவு பெரிய பொண்ண மாதிரி எனக்கு தெரியும், நீ எவ்வளவு பெரிய முடிச்சவங்க எனக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி இவர் என்ன செய்யறாரா, தேசியத்திலிருந்து தமிழை பார்ப்பாராம். எப்படி பார்த்தா தேசியத்திலிருந்து தமிழ? இவங்களுக்கு என்னன்னா இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆள முடியும். திராவிட இயக்கத்துல அரசியல் செய்து பயிற்சி பெற்றவர்கள் அரசியல் செய்தால்தான் பாஜகவே தேரும்னு யார் நினைக்கிறா? திராவிடத்தை ஒழிப்போம்னு சொன்ன பாஜக நினைக்கிறாங்க. எச் ராஜாவை தலைவரா வச்சா, இல கணேசனை தலைவரா வச்சா இது பார்ப்பன கட்சி. கொங்கு மண்டலத்துல இருந்து அவரும் கொள்கை வீரன் ஆட்டுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிருக்கிறாரு, IPS படிச்சிருக்காரு. ஒரே ஆள் மோடி போன நாடாளுமன்ற தேர்தலில் தனியார் துறை கட்சி பேசும்போது அவர் நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாருங்க அப்படின்னாரு. மணிப்பூர்ல பெண்களுக்கு வன்புணர்வு செய்யப்பட்டு நிர்வாண ஊர்வலம் வந்து காட்சி வந்த அன்னைக்கு மானசனா இருந்திருந்தா அன்னைக்கே சாட்டையார் அடிச்சிருப்பார்ல. திமுகவினரே தயாராகாத நேரத்துல பாஜக தயாராகி, அதனால அண்ணாமலை ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். வணக்கம் சார். வணக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சென்னை வருகை, முக்கியமான சில மீட்டிங்ஸ்லாம் திட்டமிட்டிருக்கிறாரு. நாளைக்கு அண்ணாமலையோட மாற்றம் உறுதிங்கிற செய்தி வெளியேற்றிருக்கு. அது எல்லாமே இன்றைக்கு அவருடைய சந்திப்பில் தான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறாங்க. முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்க போது பல அரசியல் கட்சி தலைவர் சந்திக்க இருக்கிறாரு. கூட்டணியை வலுப்படுத்த போகிறாரு. 26க்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து அதிக பிரசங்கித்தனமாக கற்பனைக்கு எட்டாத பொய்களைலாம் வந்து தேசிய தலைமைக்கு தெரிவித்ததன் மூலமாக தன்னோட டுபாக்கூர் ஐட்டம் எல்லாமே செல்லுபடி ஆகாமல் போகும்போது எப்படி வந்து ஒரு நாள் வந்து மோடி வந்து ஒரு 8:30 மணிக்கு இரவில் வந்து இனிமேல் இந்த ரூபாலாம் செல்லாதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி அமித்ஷா வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறாருன்னா நாளைக்கு வந்து அண்ணாமலைங்கிற தலைமை பதவி செல்லாதுன்னு சொல்ல போகிறார். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, திராவிட கட்சிகளை எதிர்கொள்ள முடியல. இங்கேருந்து போன எடப்பாடி பழனிசாமி கூட கட்சி அலுவலகத்தை தான் பார்க்க போறேன்னு கட்சிக்காரனுக்கே தெரியாம போய், சொந்த கட்சிக்காரனுக்கு நான் சொல்றது, சொந்த கட்சிக்காரனுக்கே தெரியாம போய் கடைசி வரைக்கும் கல்லூரி மங்க மாதிரி இருந்துட்டு சாயங்காலம் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவர் வந்துட்டாரு, போட்டாவும் வந்துருச்சு. இந்த கூட்டணியில் அவர் இருக்கிறாருன்னு யார் சொல்றா? அமித்ஷா தான் சொல்றாரு. போன முறை சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? கதவு திறந்து தான் கிடக்குனாரு. திறந்து கிடக்கிற கதவு வந்து நாங்கள் போக மாட்டோம், பொக்கிஷம் இருக்கிற கதவுகள் பூட்டி கிடக்கும். கதவு திறந்து தான் கிடக்குனா என்ன அர்த்தம்னா பாஜகவை தமிழ்நாட்டில் சீந்துறதுக்கு நாதி இல்லைன்னு அர்த்தம். எவனு போக மாட்டேங்கிறான். பூரா மிரட்டி பச்சைமுத்து, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஏற்கனவே வந்து கோடிகளை குவித்து வைத்திருக்கிறவர்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்தி வைத்திருக்கிறவங்க, ஏற்கனவே வந்து கணக்கு வழக்கு இல்லாத சொத்து வச்சிருக்கிறவங்க, அவங்கள மட்டும் பிளான் பண்ணி மரியாதையாக பாஜகவுக்குள்ளே வந்துடு. நீ பாஜகவுக்குள்ளே வர்றியா இல்லை அமலாக்கத்துறை வீட்டுக்குள்ளே வரட்டுமா? நீயா வர்றியா இல்லை வருமான வரித்துறை வரட்டுமா அப்படின்னு மிரட்டி பெரம்பலூர் தொகுதியில் ஜெயிச்ச எம்பியா இருக்கிற பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்த அதே தொகுதியில் போய் மறுபடியும் நிப்பாட்டி தோக்கடிக்கிறாங்க பாருங்க. அந்த ராஜதந்திரம்லாம் பாஜக விட்ட வேற யாருக்கும் வராது. நுணுக்கமானவங்க. எங்கே நீ வந்து ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, உன்னை தோற்ற இடத்தில் ஜெயிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் வசனம் இருக்கு. நீ ஜெயிச்ச இடத்துல உன்னை தோக்க பண்ணுவேன்னு சொன்னா அது பாஜக. உன்னை தோற்ற இடத்தில் ஜெயிக்க பண்ணுவேன்னா பைபிள், நீ ஜெயிச்ச இடத்துல உன்னை தோக்கடி பண்ணான்னு சொன்னா பாஜக. எப்படி அவரு அப்படி அப்புறம் ஏசி சண்முகம்னா கொஞ்சம் பேர் அவர் ஏசி வியாபாரம் பண்ணுறான்னு நினச்சிட போகிறாங்க. அது வந்து அவர் ஏற்கனவே அதிமுகவில் ரொம்ப பெரிய பொறுப்புலாம் இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்.
நம்ம ஊரில் கல்வி கொள்ளையர்களுக்கு நம்ம செல்லமாக கல்வி தந்தைன்னு அழைக்கக்கூடிய வழக்கம் உடையவங்க நம்மெல்லாம். அதனால் அவர் ஒரு கல்வி தந்தை. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அது இது கல்லூரிகள் எல்லாம் நடத்துகிறாரு. அவர் மெடிக்கல் காலேஜ்லாம் நடத்துகிறாரு. இப்போ இந்த மாதிரி யார் கணக்கு இல்லாத பணம் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள பூரா பிடிச்சிட்டு புள்ள பிடிக்கிற வேலை தான் இவங்களுக்கு. சித்தாந்த அரசியல் ஒன்று இருக்குல்ல, கொள்கை அரசியல் ஒன்று இருக்குல்ல. கொள்கை அரசியலை தமிழ்நாட்டில் பாஜகனால சொல்ல முடியல. கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு யாரு? அண்ணாமலை. எதுக்குடா நடைபயணம் போறிய அப்படின்னு கேட்டால் கழகங்கள் இல்லாத ஆட்சி, கட்சியை வளர்க்குறேன்னு நடந்தார். கட்சி வளர்ந்துச்சா? அண்ணாமலைக்கு தாடி வளர்ந்துச்சு. அப்புறம் வந்தார், நிறைவு விழா நடந்துச்சு, மோடி வந்தார். மோடி சொல்கிறாரு எம்ஜிஆர் தாங்க சிறந்த ஆட்சியெல்லாம் கொடுத்தாரு. ஒன்றும் மோடி அதில் நிறைவு விழாவில் பேசுகிறார். அப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சின்னா அப்புறம் எம்ஜிஆர் என்ன பிஜேபிக்காரர்? அவர் பிஜேபியில் ஏதோ மெம்பராக இருந்தாரா இல்லை ஆர்எஸ்எஸ்ல மெம்பராக இருந்தாரா? அவர் திமுகவில் 1952 72 வரைக்கும் திமுகவில் இருந்தார். 20 வருஷம் திமுக இருந்தார். அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சர் ஆனார். அவரை மரணம் தான் முடித்து வைத்ததே தவிர அவருடைய வெற்றி பயணத்தை இயற்கை தான் முடித்து வைத்ததே தவிர அவருடைய அரசியல் பயணத்தை யாரும் முடிக்க முடியல. கலைஞர் போன்றவர்கள், மூத்த அரசியல் ஆளுமைகளாக இருந்த கலைஞர் போன்றவர்கள் கூட எம்ஜிஆரின் செல்வாக்கை அந்த காலகட்டங்களில் எதிர்கொள்ள முடியல. அந்த நாளில் அதுக்கு பள்ளி பருவத்தில் இருந்தேன், எதிர்கொள்ள முடியாத அரசியல். அப்படித்தான் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அவரை இவங்க என்ன பண்ணுறதுன்னா, இவங்களுக்கு காட்டுறதுக்கு ஆள் இல்லை. தீனதயாள உபாத்யா அப்படின்னு வச்சுங்க, இருக்கிற உபத்திரியம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா உபாத்தியாங்கிறாங்க அப்படின்னு இவங்க தலைவர்களாக இருக்காங்க பாருங்க. சாவர்கர், நானே சாக மாட்டாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இருக்குவேன் சாவர்கர், கோட்ஸே, கோல்வால்கர் இதெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுங்க, நம்ம ஊருக்காரன் ஏற்கனவே இவங்களுக்கு மாநாடு நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா அந்த சேரில் தூசி கூட படிய மாட்டேங்குது. அப்படியே அந்த சேரை பிரிச்சா தானங்க தூசி கூட அப்படியே அடுக்கி வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறான். பாஜக மீட்டிங் போட்டாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேரு அதெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க பாருங்க. அவங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா போனது மாதிரியே சேர் திரும்பி வந்துடுது. ஒருத்தனை உட்கார்றது இல்லை, ஒருத்தன் கூட உட்கார மாட்டேங்கிறான். அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரொம்ப நுணுக்கமான ஆளுங்க. இவங்க இப்போ விவரமாக பார்த்தாங்க, கல்வி தந்தைக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவன்கிட்ட ஃபீஸை கட்டி நம்ம ஏமாந்த மாடான்னு தானே பார்ப்பான். இப்போ கிருபாநிதினு ஒருத்தரை பாஜகவுக்கு கொஞ்ச நாள் தலைவராக சொன்னாங்க. அவர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை ஏமாற்றி கூட்டு போய் நீ தான் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஆள் பிடிப்பாங்க. இந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் இருக்காங்க பற்றிலா, நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாசமாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பாலிசி போடுற வரைக்கும் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க ஆள் பிடிக்கிறது. ஒரு இடமா போய் இவங்க ஆள் பிடிப்பாங்க. கிருபாநிதியை பிடிச்சிட்டாங்க. அவரை கொண்டு ஒரு தனி தொகுதியில் நிப்பாட்டி, மானாமர தொகுதியில் நிப்பாட்டி அவர் ஜெயிச்சிருவாருனாங்க. அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறேன், அவர் எவ்வளவு அப்பாவிங்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அவர்கிட்ட போய் கேட்குறேன், எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள்? எந்த ஒரு காரணம் கிடையாதுங்க, எப்படி ஜெயிப்பீங்க? கவர்மெண்ட் டாக்டராக இருந்தேன், மானாமரில் நிறையா பேருக்கு நான் ஊசி போட்டிருக்கேன், அதனால ஜெயிச்சிருவேன். இவ்வளவு அப்பாவிய ஒருத்தனை போட்டு இருக்காங்க. இல்லடா ஏண்டா, ஊசி போடுறதுனாலாம் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா மக்கள் மருத்துவர்கள்லாம் இது எம்எல்ஏ எம்பியா வானாங்க. டாக்டரு நல்ல டாக்டர் அப்படின்னா ஊசி போடலாம், அது பிரச்சனை இல்லை. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தா மகாராஷ்டிரா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவர் என்ன மந்திரியாக பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும்? அது கிடையாது. ஒருவா டாக்டர் ராமதாஸ் கூட இருக்காரு. இல்லை, அவர் அதை சொல்லி ஏமாற்றி மக்களை அவர் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டார். தைலாபுரத்தை பல தோட்டங்களுக்கு அதிபராகி டெல்லி வரைக்கும் அவர் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் சமூக நீதி காவலர், அந்த காவலர், இந்த காவலர்னு சொல்லிட்டு அவர் காவலர்கள் நிரம்பிய தோட்டங்களுக்குள்ள அவர் வாழ்றாரு. நீங்கள் சொல்றது தொடக்க நிலை, முடிவு கிளைமாக்ஸை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை முடிச்சு வச்சு விட்டாங்க கிருபாநிதியை. அவர் தோற்று போயிட்டார். அந்த கிருபாநிதியை அடித்து விரட்டிட்டாங்க பாஜக ஆஃபீஸில் இருந்து. இல கணேசன் ஒரு ஆளை ஊரான்ட்டார். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆளாக பிடிப்பாங்க. அது என்னன்னா, எச் ராஜாவை தலைவராக வச்சா, இல கணேசனை தலைவராக வச்சா இது பாப்பார கட்சி, பார்ப்பன கட்சி என்று கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக நாடார் கம்யூனிட்டிலேருந்து ஆளை பிடி, பொன் ராதாகிருஷ்ணனை கொண்டு தலைவராக்கு, தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக்கு அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சமூகத்துக்கு பின்னாடி இப்போ பெரிய அரசியல் கட்சி அதிமுக, திமுகவில் கட்சி தலைவரை சாதிய ரீதியாக திறந்துருக்க மாட்டான். அந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க, அந்த பகுதியில் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள கொண்டே ஒன்றிய செயலாளரை போட்டால் கொஞ்சம் ஓட்டு கவர் பண்ணுவாருங்க, அப்படி போடுவாங்க. இப்போ இங்கே மாநில தலைவரையே
இந்த பகுதியை சேர்ந்தவர். கொங்கு மண்டலத்திலிருந்து மாபெரும் கொள்கை வீரன், ஆட்டுக்குட்டிலாம் மேய்ச்சிருக்கிறாரு, ஐபிஎஸும் படிச்சிருக்காரு. ஒரே ஆள், ஒன்று ஆட்டுக்குட்டி மேய்ப்பான், இல்லை ஐபிஎஸ் படிப்பான், ரெண்டையுமே செஞ்சிருக்கிறாருங்கிற விளம்பரத்தோட அண்ணாமலை வந்தாரா. அண்ணாமலையை காமிச்சு சொன்னார். அண்ணாமலையை பற்றி பேசுறதுக்கு அவர் கல்வியாளர், ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, எவ்வளவோ சிறப்புகளை பேசலாம். மோடி போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது அவர் நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாருங்க அப்படின்னாரு. எனக்கு பெரியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. பெரியார்கிட்ட கேட்குறாங்க, உயர் சாதின்னு யாரோ ஒருத்தன் தன்னை உயர்வாக கருதிட்டு போகிறான், அதனால என்னையா பிரச்சனை? தன்னை உயர் ஜாதியாக, தன்னை உயர்ந்தவனாக ஒருத்தன் கருதிட்டு போகிறான், அதனால மற்றவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்குறாங்க. பெரியார் ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னார். ஒரு தெருவில் எல்லாரும் குடியிருக்கோம், ஒரு ஊரில் ஒரு தெருவில் எல்லாரும் குடியிருக்கிறப்ப ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு போர்டை போடுறாங்க, ஒரு ஒரு பலகையை தொங்க விடுறாங்க. என்னன்னா, இது பத்தினி வசிக்கும் வீடு அப்படின்னு போட்டாங்கன்னா குடியிருக்கக்கூடிய மற்ற வீட்டு பெண்களின் நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் சொல்றேன், தன்னை உயர்வாக கருதி கொள்கிறவன் உயர்வோடு நிறுத்திக் கொள்வது அல்ல, பிறரை அவன் தாழ்வாக கருதுறான், பிறரை இலக்காரமாக கருதுறான், பிறரை கீழ்மையாக கருதுறான், அப்படிங்கிறதா பிரச்சனை. நல்ல சாதியில அண்ணாமலை பிறந்திருக்கிறாரு அப்படின்னு மோடி சொன்னா, பாஜக இருக்க மற்ற பயவுள்ளையெல்லாம் நல்ல சாதியில பிறக்கலைன்னு அவர் சொன்னதா அர்த்தம் இருக்குல்ல. மத்தால சொல்லலை, அப்படியே நீ சொல்லணும்ல. மத்தால நீ தமிழிசை சவுந்தரராஜனையோ பொன் ராதாகிருஷ்ணனையோ நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாங்க. அந்த கல்யாண மாநிலம் சொன்னாங்க தெரியுமா, நல்ல பொண்ணு பார்த்துருக்கோம், உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை, அழகான பொண்ணு, அது உள்ளே குடைச்சல் கொடுக்க போகுது, மாம்பழத்து வண்டு மாதிரி இது குடைச்சல் கொடுக்க போகுது. அதை ரொம்ப மென்மையாக சொல்கிறாங்களா, அதே மாதிரியே சொன்னார் அவர். இப்படி இவங்க சாதிய வேட்டையாடுறது, சாதி ரீதியான தலைவர்களை மூலமாக அந்த பகுதியை. அப்போ அவர் என்ன நினைச்சாரு, நம்ம கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்கள்லாம் செல்வாக்கு மிக்கவர்கள், நிலைச்சு வாழ்ந்தார்கள், நம்ம சமூகத்தில் ஒரு ஆள் டெல்லியிலேருந்து மாநில தலைவராக டெல்லியிலேருந்து நியமிக்கப்படுகிற போது நம்மளுடைய தொழில்துறைகள், நிறுவனங்கள், வளர்ச்சிகள்லாம் பெருசாக போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது, அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோட அரசியலை தாண்டி அண்ணாமலைனால சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியல. அவர் அமலாக்கத்துறை வழக்கின் மூலமாக சிறைக்கு அனுப்பிட்டா நம்ம பெரிய கிங்காயிரலாம், அரசியலில் பெரிய ஒரு ராஜதந்திரியா மாறிடலாம்னு நினைச்சார். செயலுக்குள்ள இருந்தும் அவர் இயக்குறாருங்கிறாங்க. செயலை இயக்குனாரா, கட்சிக்காரனை இயக்குனாரா என்னன்னே தெரியல. செந்தில் பாலாஜியை கனவிலே தோன்றினால் கூட அண்ணாமலைக்கு தோல்வி உறுதி அப்படிங்கிற அளவுக்கு அவரை எதிர்கொள்ள முடியலை. தேர்தல் அரசியல் எல்லா வழக்கும் போட்டாச்சு. அவர் 36 தொகுதி ஜெயிச்சிருவான், அந்த தொகுதி ஜெயிச்சிருவான், எல்லா சீனும் போட்டாரு, எல்லாமே போட்டாரு. ரிசல்ட் என்ன? அதான நமக்கு. நீ என்னதான் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். இது பெரியார் மண், அதனால உனக்கு ஒட்ட மாட்டேங்குது. அதனால ரிசல்ட் தேசிய தலைமைக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்து புள்ள பிடிக்கிற வேலை எங்கே பார்க்கலாம்னாப்ப, முக்குளத்தோர் சமூகம் வீரமிக்கவர்கள், ஆண்ட பரம்பரை, அங்கேருந்து பிடிப்போம்ட்டு ஏற்கனவே அதிமுக. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், திராவிட இயக்கத்தில் அரசியல் செய்து பயிற்சி பெற்றவர்கள் அரசியல் செய்தால்தான் பாஜகவே தேரும்னு யார் நினைக்கிறா? திராவிடத்தை ஒழிப்போம்னு சொன்ன பாஜகக்காரங்க நினைக்கிறாங்க. இப்போ அதுக்கு அர்த்தம் தானே. நயினார் நாகேந்திரனை அடையாளப்படுத்தியது அதிமுக, சட்டமன்ற உறுப்பினராக்கியது, அமைச்சராக்கியது எல்லாமே யாரு? அதிமுக. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய பாசறையிலிருந்து வந்த நயினார் நாகேந்திரன், அதிமுகவின் பாசறையிலிருந்து வந்த நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜகவினுடைய தலைமை வந்திருக்கிறது. அதனால் அண்ணாமலை இந்த ரிசல்ட்டை முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. நம்மெல்லாம் தவறுதலாக என்ன நினச்சிட்டோம்னா, பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாதிப்பு காரணமாகத்தான் ஆவேசப்பட்டு தான் அவர் அவர் பெண்களுக்கு பாதிப்பு வரணும்னு சாட்டையை கழட்டி அடிக்கணும்னா, மணிப்பூரில் பெண்களுக்கு வன்புணர்வு செய்யப்பட்டு நிர்வாண ஊர்வலம் காட்சி வந்த அன்னைக்கு மானசனா இருந்திருந்தா அன்னைக்கே சாட்டையால் அடிச்சிருப்பார்ல. பெண்களுக்கு ஒரு பாதிப்பு வருவதற்காக வேண்டியது. அப்போ பில்கிஸ் பானு வழக்கு வரும்போது அவர் சாட்டையால் அடிச்சிருப்பார்ல. கட்சிக்காரங்களுக்கு அதுதான் ஃபுல் டைம் வேலை. அது கால்பந்து வீராங்கனைகளாக இருக்கலாம், மல்யுத்த வீராங்கனைகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அவங்க பாரதிய ஜனதா கட்சி போடையே மாற்றி விட்டு பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரு செயல்பூர்வமாக. அதனால அண்ணாமலைக்கு முன்கூட்டி ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, நமக்கு நாளைக்கு தெரிய போகுது. ஓகே, இந்த முக்கியமான சந்திப்பில் குருமூர்த்தியோட ரோல் ஒரு கவனிக்கத்தக்க ரோலாக பார்க்கப்படுது. ஏன்னா அவரோட தான் அமித்ஷாவோட டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் எதுக்கு இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வர்றாரு? குருமூர்த்திகிட்ட என்ன சிறப்புனா,
பலவேறு அரசியல் வாழ்க்கையை புட்டலாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர் வந்து குருமூர்த்தி தான். ஏன்னா அவர் தான் ஒரு முதலமைச்சர், இடைக்கால முதலமைச்சராவது இருந்த ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் சமாதியில் போய் உட்கார், நீ ஒரு ஆம்பளை தானா, ஒரு ஆண்ட பரம்பரையை பார்த்து அப்படி கேட்கக்கூடாது, அந்த அறிவே இல்லாமல் நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நான் சொல்லலை, அவர் கேட்டிருக்கார் குருமூர்த்தி. அவரை போய் தியானம் இருக்கிறோங்கிற பேரில், தர்ம யுத்தம் இருக்கிறோங்கிற பேரில் அரசியலில் இப்போ ஒரு தர்மம் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாப்புல, யாராவது பிச்சை போட்டால் தான் அரசியலில் வந்து நான் வர முடியும்னு சொல்லி அவரை கொண்டு போய் ராமநாதபுரத்து பக்கம் போய், தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை செழிப்பமாக இருக்கும், ராமநாதபுரம் காஞ்சி போயிருக்கும், இங்கேருந்து பலாப்பழத்தை, பண்ருட்டி பலாப்பழத்தை வாங்கிட்டு போய் ராமநாதபுரத்தில் போய் வியாபாரம் பண்ணோன்னா பலாப்பழத்தில் ஈதம் முச்சிச்சு, வாக்காளர்களில் வெல்ல முடியல. தன்னுடைய சமூகம் வந்து தன்னை கரையேற்றி விடும்னு கனவு கண்ட ஓபிஎஸ்ஸுக்கு அரசியலில் எதிர்காலம் இல்லை. ஓபிஎஸ்ஸை நம்பி இருக்கிறவங்களுக்கு அதை விட மோசமான எதிர்காலம் தான் காத்திருக்கு. இப்போ அவங்க ஒவ்வொரு ஆளையும் அனுப்புகிறாங்க. அதிமுகவை வந்து ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு எவன்லாம் பேசுகிறானோ அவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை உடைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கணும்னு யார் சொல்லுவா? பஞ்சர் யாருங்க ஓட்டுவா? பஞ்சர் ஆன டயருக்கு தானே ஒட்ட முடியும். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில் போய் பஞ்சர் ஒட்டுங்கன்னு கேட்குறானா? இவங்க ஏற்கனவே உடைச்சிருப்பாங்க. அதிமுக ஏற்கனவே உடைச்சிட்டு இதை ஒட்ட வேண்டும், இதை ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட வேண்டும்னு ஒருத்தன் பேசிட்டான்னா அவன் ஒரு தனி அதிமுக உடைக்கிறான்னு அர்த்தம். இப்போ கடைசியாக அந்த ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக சேர்ந்துருக்கிறவர் நம்ம செங்கோட்டையனுக்கு பின்னாடி மறதியாக கூட அவர் நிழல் கூட அவர் பின்னாடி போகாது. கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளே கொஞ்சம் பேர் அண்ணன் வந்து காலையில் அண்ணன் கூட டீ குடிக்கலாம், சாயங்காலம் பேசிக்கிட்டு இருக்கலாங்கிறதுக்காக போகிறாங்க. அவங்கெல்லாம் ஆதரவாளர்கள், அரசியலில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுவாங்க, பூகம்பத்தை உண்டாக்கிடுவாங்க, பூமாலையாக வச்சு பொழிஞ்சிருவாங்க அப்படின்னு இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆள முடிக்கிறது. தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப அவங்களால கேரளாவில் கூட ஒரு எம்பியை வந்து சுரேஷ் கோபியை உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ளே அடம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஒன்றும் அதிமுக கூட்டணி, பாஜக வந்து கூட்டணி சேரணும்னு அவர் ஆசைப்படலை. அவர் மேலே எப்படி வந்து இந்த மணிப்பூர் பெண்கள் மீது ஒரு வன்புணர்வு நிகழ்த்தினாங்களா, அது மாதிரி ஒரு அரசியல் வன்புணர்வு வந்து அதிமுக மேலே நிகழ்த்த பார்க்குறாங்களே தவிர அவர் எங்கேயாவது வாயை திறந்து நான் அதிமுக கூட்டணி இருக்கேன்னு இப்போ சொல்லியிருக்காரா? டெல்லிக்கு போனார்ல அமித்ஷாவை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அமித்ஷாவை பார்த்தது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஈரோடு ராமலிங்கம் வீட்டில் 800 கோடியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் என்ன செய்யறது, சம்பந்தி விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு தானே அவர் நினைக்கிறாரு. அவர் அரசியல் ரீதியாக பாஜகவோடு சேர்ந்தால்தான் நம்ம பலப்பட முடியும் அப்படி எங்கேயா பேசுகிறாங்களா? ஒன்றும் இல்லை. ஜெயிலுக்கு போகிறதுக்கு வேலுமணி தங்கமணிலாம் ரெடியாக இல்லை. நம்மளும் ஜெயிலுக்கு போகணும்னா வயசாயிருச்சு, இனிமேல் போய் நம்ம வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. வந்து புரட்சி தலைவி அம்மாவை போல் நம்ம ஒரு தியாகத்தை செய்ய முடியாது. தியாக தலைவி கட்சியவே கடைசியில் சசிகலா அம்மையார் தியாகம் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்பேற்பட்ட தியாகத்தை எல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்கிறதுனால வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் வழியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் போகிறார்களே தவிர பாஜகவுடைய கூட்டணி என்பது ஒரு ஆர்கானிக் கூட்டணி அல்ல. ஆர்கானிக் கூட்டணி இல்லை அப்படிங்கிறீங்க. பட் இந்த கூட்டணி மட்டும் தான் திமுக வீழ்த்துவதற்கு சரியான ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி என்டிஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த முறை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அமித்ஷா முன்னெடுக்கிறாரு. எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் இங்கேயும் இருக்குது. பட் இப்போவே வந்து அமித்ஷா வந்து பல வேலைகளை விட்டுட்டு அவர் வந்து சென்னை வர்றதா இருக்கட்டும், என்டிஏ தலைவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த விஷயங்கள். ஏன்னா இப்போ இது கூடவே வந்து என்னென்னா சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறதா செய்திகள் வருது. அதாவது வந்து 4 முனை போட்டியாக இருக்கக்கூடாது, 3 முனையாக மாற்றிடணும். திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, பிறகு வந்து இந்த பக்கம் விஜய் மட்டும்தான், இந்த சீமான் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான சில மூக்கெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமித்ஷாவோட அந்த அரசியல் வேலையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானை வந்து உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கான பேக்கேஜ், அவர் வந்து எப்படின்னா ஒரு பேக்கேஜ் அரசியல்வாதி. நீங்கள் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? வீடை காலி பண்ணணும்னா நம்மளால் எல்லாத்தையும் நகர்த்த முடியாது அப்படின்னோம்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணோம்னா நம்பர் போட்டிருப்பாங்க பொது இடங்கள்லாம், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். அவர் என்ன பண்ணார்னா, சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸோடைய ஒரு ஹெட். அவர் அப்படி பெரியார்ட்ட இருந்து அப்படி லேசாக தள்ளி கொண்டே அதிமுகவில் விட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னாரு. மீட்டரை போட்டாங்க, காசு வந்துச்சு. அப்படியே லேசாக நகர்த்தி திராவிடத்தால் வீழ்ந்தோம்னாரு. அப்படியே கொஞ்சமாக நகர்த்தி எச் ராஜா ஒரு பேரறிஞர்னு இப்போ சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நகர்த்தி திமுக தான் நமக்கு எதிரிம்பார், காங்கிரஸை கொஞ்ச நாள் கரிச்சு கொட்டினார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் அவரும், அண்ணாமலை சீமான் புகழ்ந்தார், சீமான் அண்ணாமலை புகழ்ந்தார். நீ 2 பேரும் மாறி மாறி புகழ்ற. அது என்னென்னா நம்ம நெடுங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க 2 பேரும் கள்ள கூட்டணின்னு.
இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம படாதவாடு படும்போது அவங்களே பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்தின் தலைமையில் ஒருத்தன் புகழ்ந்து நீ எவ்வளவு பெரிய முள்ள மாதிரின்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு பெரிய முடிச்சவங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி இவர் என்ன செய்யறாராம், தேசியத்திலிருந்து தமிழை பார்ப்பாராம். எப்படி பார்த்தா தேசியத்திலும் தமிழை? இந்தி மும்மொழி கொள்கையை திணிக்கிறது மூலமா பார்த்தியா தேசியத்திலும் தமிழை? எப்படி பார்த்த நீ? இவர் தமிழ்ல இருந்து தேசியத்தை பார்த்தாராம். ஏன்னா இந்திய தேசியத்தை எதிர்க்கிறவன் மட்டும்தான் தமிழ் தேசியவாதி. தமிழனுக்கென்று தனித்த பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, அவனுக்கு அரசியல் அறிவு இருக்கிறது, எப்படி நடத்த வேண்டும், அது ஒரு ஆளுமை செலுத்த வேண்டும்னு அவனுக்கு ஒரு தனித்த இறையாண்மை இருக்கிறது தமிழனுக்கு. அதை சொல்லுவதான தமிழ் தேசியம். இந்திய தேசியத்தோடு கட்டி புரண்டுக்கிட்டு நான் தமிழ் தேசியம் நடத்துறேன்னு சொல்றது இருக்குல்ல. என்னைக்காவது பெரியார் சொல்லியிருக்கிறாரா தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு? பெரியார் சொன்னார்ல, திராவிட நாடு தான் என்னுடைய கோரிக்கைன்னு அண்ணா சொன்னா. அது நிறைவேறல சொல்றதுக்கு தைரியம் இருந்துச்சுல. சீமானால சொல்ல முடியுமா தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கை, தமிழ்நாடு தமிழருக்கு, தனி நாட்டை நான் தனி நாடாக மாற்றுவேன், இதே தமிழ் தேசியவாதியுடைய கோரிக்கை. தமிழ் தேசியத்திற்கு போராடியவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டை தனித்த ஒரு தேசமாக அறிவிக்கணுங்கிறது அவங்க கோரிக்கை. இது சொல்றதுக்கு சீமான்ட்ட தைரியம் கிடையாது. இந்திய தேசியத்தின் காலடிகளில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு போலி தமிழ் தேசியவாதியாக இருக்கிற அவரு வேற வழியே இல்லை. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க, பேக்கர்சன் மூவர்ஸ்லேருந்து சிலர் வெளில வந்தவங்க சொல்றாங்க, அந்நிய செலவாணி அண்ணன் நிறையா வசூல் பண்ணிட்டாரு, கணக்கை பூரா அவங்க வச்சிருக்கிறாங்க, அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் இருக்கு, 6 வருஷம் ஜெயிலில் இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க அண்ணனை. 6 வருஷம்? ஆமாம். அவர் சொல்கிறாரு, நான் கறி கஞ்சியை குடிப்பேனா, சரக்கை போட்டானா, நிம்மதியாக இருக்கேன்டா. என்னடா என்னைய போட்டு சொகுசு வாழ்க்கையில் நான் வாட்டுக்கு இப்போ தானடா இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ தானடா ஈசிஆரில் பங்களா வாங்கியிருக்கேன், அண்ணன் புது கார்லாம் வாங்கியிருக்கேன், இப்போ போய் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? பெரியாரை இந்த நாட்டுக்கு எதிரின்னு சொல்லணும். பெரியார் சிலையை உடைக்கிறதுக்கு பல மனநோயாளிகள் காத்திருக்கான். பெரியார் சித்தாந்தத்தை உடைக்கணும். அதனால நீ பெரியார் ஈரோட்லேயே போய் பெரியாருக்கு எதிராக பேசுனேன்னா அந்த ஊரை சாணியை கரைச்சி ஊற்றிடுவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் நீ சவுண்டை கொடுத்தேன்னா, முன்னாடிலாம் நாம் தமிழர் கட்சிக்கு இயல்பாகவே சீமான் பேச்சை கேட்டு கூட்டம் வந்துச்சு. இப்போ கூட்டம் வர்றதில்லை. ஏன்னா 16 மாவட்ட செயலாளர் வெளியில் போயிட்டான், யாரும் வர்றதில்லை. இப்போ அண்ணனே செட்டிங் பண்ணுறாராம், அங்கங்கே ஆளை வச்சு. சாட்டை துரைமுருகன் தான் அந்த இதெல்லாம் பட்டுவாடா பண்ணுறோம் வேணுங்கனுக்கலாம் சொல்கிறாங்க கட்சிக்காரங்க, பழைய தம்பிகள் சொல்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு இப்போ சீமான் ஒரு செட்டிங் போடுறாப்புல. இப்போ 8% சொன்னார் இல்லையா, 4% கூட இப்போ இல்லை கட்சியில். அதனால் இவரை கூட்டிகிட்டு இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போடணும்னா என்ன வேணும்? மைக் செட்டு வேணும், ஸ்பீக்கர் வேணும். சீமானும் ஒரு கருவி தான். ஒரு மைக் செட்டு நடத்துகிறவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம். சீமான் சவுண்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அதை வாடகைக்கு ஆரம்பத்தில் ஜெயலலிதா எடுத்தப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னாரு. அதை பிஜேபிக்காரன் எடுத்தப்ப திராவிடத்தை ஒழிப்போம்னாரு. இப்போ மறுபடியும் இவங்க எடுத்துருக்குறாங்க தேர்தல் அரசியலுக்கு. இப்போ அமித்ஷா வாடகைக்கு எடுக்க போகிறாரு சவுண்டு சர்வீஸை. அதைத்தான் நீங்கள் இவ்வளோ விளக்கமாக எனக்கு சொல்லியிருக்கீங்க. அமித்ஷா பார்த்துருக்காரு, நல்ல சவுண்டு நல்லா இருக்காம, சீமான் நல்ல சவுண்டாக பேசுவாராம, அப்படி கூட்டு போகிறாங்க. அவ்வளோ சார். அடுத்த கட்ட நகர்வு எத்தனை நோக்கி நகர்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.